ரொம்ப சந்தோஷம். என்னுடன் பயணித்த ரசிக மன்றத்தை 30 ஆண்டு காலமாக பயணித்த முத்துராஜ் அவர்களின் மகன் திருமணத்துக்காக வந்திருக்கேன். உங்களை சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் தான் கேட்கணும், நான் பதில் சொல்லணும். நான் வந்து எந்த கூட்டணியும் வைக்கலை. ஏன்னா நான் திடீர்னு ஏதோ கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா நான் வந்து ஒரு காரியகர்த்தாக இருந்துகிட்ருக்கேன். மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் வந்து பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. கூட்டணி வேகமாக இன்னும் கொஞ்சம் எவ்வளோ யார் யார் சேர்றாங்க என்பதெல்லாம் மாநில தலைவர் உங்களுக்கு அறிவிப்பார். என்கிட்ட கூட்டணியே கிடையாதுங்க. நீங்கள் கூட்டணினா வந்து யார் தேசிய அப்படி சொல்லுங்கள். நீங்கள் நீங்களே இது பத்திரிகையாளர் தானே, பத்திரிகையாளர்னால் வந்து கேள்வி கேட்க தெரியணும். நீங்கள் வந்து அப்படி சொல்லுங்கள். வெரி பிக் அலையன்ஸ் ஒன்று இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்தியில் ஆட்சி புரிகின்ற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது கரெக்டாக கேள்வி கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் நான் அழகாக சிறப்பாக சொல்லிட்டு போகிறேன். அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வந்து தேர்தல் களத்தில் சந்திக்கும் போது மக்கள் வாக்களிக்கும் போது தெரியும் எந்த கூட்டணி வலுவான கூட்டணி தெரியும். நடிகர் விஜய் வந்து ஒரு இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து ஊழலுக்கு எதிராக உள்ள கட்சிகளை சேர்த்து இந்த மாதிரி தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஊழல் தான் உங்களுக்கு எதாவது கட்சிகள்லாம் சேர்க்க போகிறாரு. எந்த கட்சியை சேர்க்குறாரு? இல்லை, ஊழலுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடி வச்சு போடுவோம். கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. ஊழலுக்கு எதிராக தான் போட்டியிடுன்னு சொல்கிறாங்க. ஊழல் செய்யக்கூடாது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் போட்டு புதுசாக சொல்கிறாரு. ஆனால் இல்லை இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்குமா, இல்லைனா தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு? கூட்டணி வந்து வலுவான கூட்டணி உருவாகிவிட்ட பிறகு ஆட்சி அமைக்கும்போது எங்கள் மாநில தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மற்ற இதர கட்சிகள் வந்து இணைந்திருக்க கட்சிகளும் சேர்ந்து அமர்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவையெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது தான் எங்கள் பொறுப்பு. காரியகர்த்தாவும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, அனைவரும் உறுதியாக வந்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது தான் எங்களுடைய பொறுப்பு. இந்த தேர்தலில் உங்களோட பிரச்சாரம் எப்படி சார்? பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? நான் கேள்வி கேட்க எந்த பத்திரிக்கிறீங்க ஐயா? இல்லை, அப்படி கேட்காதீங்க. நீங்கள் திரும்பி திரும்பி கேள்வி கேட்குறது தப்பு தப்பாக கேட்குறீங்க. கூட்டணின்றீங்க. ரெண்டாவது நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா பாஜக? என்ன அர்த்தம் அது? நானே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தானே இருக்கேன். தலைமை என்ன சொல்கிறதோ அது கட்டுப்பட்டு வழி நடப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடன் பயணிக்கின்ற சகோதரர்களுக்கு வந்து வாய்ப்பை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கேன். நான் மறுபடியும் சொல்ல, நான் வந்து இந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆயிராவது உழைக்க நான் வந்து கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்து கொண்டிருக்கின்றேன். அதே சமயம் என்னோட பயணித்தவங்களாம் இருக்காங்க. குறைஞ்சது 5 இடத்துலையும் உங்களுக்கு கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன். சார், தொடர்ச்சியாக வந்து பாஜக வந்து மதவாத கட்சி, திமுக தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி திமுக பிரச்சாரம். அதாங்க, சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சிறுபான்மையரை வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு முறையும் சிறுபான்மையினர் பாதுகாவலர் எல்லாருமே பாதுகாவலர் தான். எல்லாம் ஒன்றா தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாருக்கு வந்து துன்பம் விளைவிக்கலையே. அப்படி இருக்கும்போது பாதுகாவலர் எதுக்காக பாதுகாக்கிறீங்க? என்ன பிரச்சனை வந்துருச்சு அதை சொல்ல மாட்டேன்றீங்க. பாதுகாவலர் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லணும். தொடர்ந்து சொல்கிறாங்க. 25-30 ஆண்டு காலமாக நானும் பார்த்துட்ருக்கேன். சிறுபான்மை பாதுகாவலர் மற்ற என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்கே நாட்டில் எந்த இடத்துல பர்டிகுலராக லெட் தம் சே திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஃபேஸிங். இது உங்களால் தான் நடக்கிறது என்று சொல்லுங்கள். அப்போ வந்து பாதுகாவலர் யார் இல்லை என்று சொல்லலாம். காஷ்மீரில் வந்து இன்று எப்படி சுகமாக இருக்காங்களா மக்கள்லாம்? அங்கே சிறுபான்மையர் இல்லையா? அங்கே நாட்டை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் வந்து 250க்கு மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அதாவது எல்லா குற்றச்சாட்டுகளும் சொல்வதற்கெல்லாம் நான் தீர விசாரித்து சொல்கிறதுக்கு நான் இல்லை. எதுவுமே வந்து சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. என்ன உண்மையை வந்து மத்திய அரசு வந்து போய் பார்த்துருக்காங்க, என்ன நடக்குன்னு பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ பேர் சாகிறது விடுவாங்களான்றது யோசனை பண்ணி பார்க்கணும். ஏதோ 19 எதுவும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து. இவ்வளோ நடந்து போகலன்னா அதுக்காக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களே, எல்லாத்துக்கும் பிரதமர் போகணுன்ற அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் வந்து இதே கேள்வியை அன்பு சகோதரர் விஜயை கேட்டிருக்கலாமே இல்லை?
நீ கேள்வி கேட்குறேன் இவ்வளோ நடந்தோன்னு அவர் வந்து ஒரு பாரத பிரதமர். பாரத பிரதமர் வந்து இந்தியா முழுவதும் போகணும், வெளிநாட்டில் போய் வெளியுறவு பார்க்கணும், வர்த்தக ரீதியாக வந்து சந்திப்பு நடத்த வேண்டியிருக்கு, பல நாடுகள் செல்ல வேண்டியிருக்கு. அதனால் அவங்கள ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக போய் பார்க்குறாங்க, செயல்படுறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் 41 பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க. அதை போய் கேளுங்க. முதல்ல அவர் கூப்பிடுங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பேச சொல்லுங்கள். அவரை எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம், அதை முன்னிலைப்படுத்துங்க. அவரை கூப்பிட்டு பேசுறதை விட்டு இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்து கொண்டு வரப்பட்டு கேள்வி கேட்குறது தான் நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் தாவேக்கா சொல்கிறது வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் அது அவங்க சொல்லிட்டு இருக்க வேறு வழி தேவை. அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான், அதனால் படிக்கிறாங்க. சார், மதுரை திமுக தளபதி வந்து காங்கிரஸை பற்றி பூத் கமிட்டி போடுறதுக்கே ஆளுநர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்த்து அதை நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாதுங்க. அது தளபதிக்கும் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல முறை செயல்பட்டவர். அவர் சொல்கிறாரு அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை, அது அவங்க கூட்டணிக்குள்ளே, அது அவங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனை. அது அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? செல்வ பிறந்தங்க உடனே ஆக்ஷன் எடுக்க நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்களாம் பேசிக்கணும். அது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது அவங்கள போய் கேட்க வேண்டிய விஷயம். அது நீங்கள் போய் அவரை கேட்கணும், தளபதியை போய் நீங்கள் கேட்கணும், செல்வ பிறந்தகை போய் கேட்கணும். என்ன கேட்கக்கூடாது இல்லை. சார் நீங்கள் ஏன் சார் போட்டியிடல? நான் ஏன் போட்டியிடல? என்னுடைய விருப்பம். போட்டியிடுவது என் விருப்பம், போட்டியிடக்கூடாது விருப்பம். இப்போ நீங்கள் வந்து வலுவான அணியாக இருக்குது, ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க. ஆமாம், அதனால் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும்னு பார்க்குறேன். வலுவான அணியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் பிறருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும்னு பார்க்குறேன். சுயநலமாக சிந்திக்காமல் இருக்கேன் தான். வலுவான அணி உடனே ஜெயிச்சு ஒரு மந்திரி ஆகிடலாம் அப்படிலாம் நான் வந்து அவசரப்படலை. நான் மற்றவங்க வரட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் அமைதியாக இருங்க. சார், இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்கு. அது இப்போ நீங்கள் கட்சி கலெக்ஷன் வந்து விஜய் கலெக்ஷன் இருக்குது. ஆமாம், இதே நிலமை தான் விஜய்க்கு இருக்குமா, இல்லை அவர் செயல்படுவாரா? போக போக தெரியும். நான் கட்சியை கழிச்சதுக்கும் வந்து விஜயன் சம்மந்தப்படுத்தாதீங்க. நான் வந்து உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 1996 நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவக்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். அனுபவம் பெற்றவன் நான். அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து கூட்டம் வந்து அதான் கூட்டம் எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லிட்டு வடிவேல் அவர் அன்பு சகோதரர் வடிவேலுக்கும் கூட்டம் வரும். அதான் பல தடவை சொல்லிட்டு இதே கேள்வி தானே, பல முறை சொன்னது தானே. நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும். ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்கணும். அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி. நானும் தான் கேட்டிருப்பேன். நான் வந்து அப்படி இல்லை. நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டை இணைந்து கொண்டோம். கலைக்கலை, இணைந்து கொண்டோம். வேறனையா போதுமா? போதுமே. அழகாக சொல்கிறேன். ஏன்னா பொறுப்பானவன் நம்பலாம். நாம் 4வது தூணுன்னு சொல்லும் போது கேள்வி வந்து தரமாக கேட்கணும், நல்லபடியாக கேட்கணும். நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி இல்லை தவறாக கேட்கல, இல்லை அது திருத்துறேன். நான் வந்து உரிமை இருக்கல. என் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அவர் உட்காந்து தனியாக போய் சாப்பிட்டுட்டு இருந்தார். அண்ணா சாப்பிட்றீங்களான்னு கூட என்ன கேட்கல. அவர் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்கள். அங்கே தனியாக போய் சாப்பிட்டீங்களா இல்லையா? பாருங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், கேட்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இல்லையா, இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அப்படிலாம் பேசணும். அப்போ அப்படி அந்த கேள்வி கேட்க நம்ம இதை சரி செய்து கொள்ளாவிட்டால் நம்ம இப்படி தானே எல்லாரையும் கேட்போம். அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அங்கே இருந்து வந்தவன். நான் உங்களுக்கெல்லாம் சீனியர் ரிப்போர்ட்டர். அதனால தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். வாத்தியாரும் சரி, அப்பாவும் சரி, பையனுக்கு வந்து கடுமையாக சொல்கிறாருன்னா ஆகாது, எதுவும் கருத்து சொல்கிறான்னு எடுத்துக்கணும். நான் என்றைக்கு உங்களை சிரிக்காமல் பேசியிருக்கேன், சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு அப்புறம் வேறு மாதிரி சொல்லிடுவீங்க. ஓ, என்ன சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் சோஷியல் மீடியா. ஐயே, எனக்கு அது நீங்களாம் அது ரொம்ப சகோதரர், அதை பற்றி இல்லை. கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்காக சொல்கிறேன். இல்லாட்டி எனக்கு என்ன சொல்லுங்கள். பேசும்போது சரத்குமாருக்கு திருச்செந்தூரில் கூட அதை கூட்டமாக ஜெயிச்சாரா அப்படின்னு சொல்லி உங்களை எக்ஸாம்பிள் பண்ணி தான் பேசுகிறாங்க. இல்லை பேசலாம், அது இல்லை, அது கரெக்டாக அப்படி சொல்லி இப்போ கேட்டீங்க பற்றியில் இது கேள்வி. அப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போய் வலுவாக வந்து அமர்ந்துட்டு இருந்த இடம் இல்லையா. நான் வந்து தென்காசி இருந்தோம், திடீர்னு தூக்கி இங்கே திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் நம்ம. அப்போ அதுவே ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்துருச்சு இல்லையா. ஏற்கனவே வந்து பல முறை மக்களை சந்தித்த ஒருவரை நம்ம சந்திக்கிறோங்க. இதே அங்கே வந்து தென்காசி வந்து கருசாபாளையம் ஏற்று நின்னோம். அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டாக போகிறேன்.
அங்கே மக்களுக்கு சேவை செய்து விட்டு அங்கே இருந்த காரணத்தில் அங்கே இருந்திருந்தால் சிறப்பாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல இங்கே ஷிஃப்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் 10-15 நாள் இருந்துருந்தால் கடுமையாக உழைத்து வெற்றி பெற்றிருக்கலாம். அதான் சொல்கிறேன். மக்கள் நம்ம கூட தான் இருந்தாங்க, பட் டைம் எல்லாம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியல. அதனால் ஏற்கனவே இருந்தவங்க தானே 1,00,000 பேரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்க, தொடர்ந்து அங்கே இருந்திருக்காங்கல்ல, அமைச்சராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க, அவங்க மக்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கார். நான் வந்து தெரிஞ்சவனாக வந்து எப்படி செயல்படுவான்றதை சொல்லணும்ல. வேறு என்ன இருக்குது காலையில்? நான் வந்து ஒரு 5 பேருக்காச்சும் சீட் வாங்கி கொடுக்கலாமான்னு ஐடியா பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி ஐயா. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் குழப்பத்தை விட்டு பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டேன். 5 பேர், யார் 5 பேர்? நீ பாருங்க, நீ ஃபுல்லாக தான் ஓடும். கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்டு. சொல்லு ஐயா, அதை கேட்க வந்தீங்க. இங்கே இருக்காரு எல்லாம் தான் இருக்காது, சுற்றி அவங்க தான் இருக்காங்க. ராஜேஷ் அனந்தி எல்லாம் அதானே. அப்போ ஹெல்மெட் செஞ்சு 234x2 போட்டு 468 சீட்டை உருவாக்கிட்டு எல்லாரும் சீட்டு கொடுத்துருவோம். நான் தான் செய்கிறேன். அது மத்திய அரசு, ஏன்னா மத்திய அரசு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்த முறை வலுவாக வந்த பிறகு 2029 வலுவாக வந்த பிறகு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது உங்களுக்கு நீங்கள் சொன்னதை கருத்தை கொண்டு வச்சிடுறாங்க. ரொம்ப நன்றி. நானே போட்டியிடல, ராதிகா மேடம் இதுக்கு போட்டியிடணும். நாளைக்கு அதான் செய்தி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, 30 ஆண்டுகளுக்கு மேலே என்னுடன் பயணித்தவர் முத்துராஜ் அவர்கள். அவர் வந்து ரசிகமன்ற காலத்துலேருந்து நல்லபடியாக தொழில் செஞ்சு நல்லா அபிவிருத்தி அடைஞ்சு இன்றைக்கி அவன் மகனுடைய திருமணத்துக்கு என்னை அழைக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதனால் அங்கே வந்து ஒரு தொண்டன் மட்டுமல்ல, என்னுடைய ரசிகராக இருந்தாலும் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ள என் சகோதரர்கள் தான் இங்கே எல்லாருமே. அதனால தான் 5 பேர், அதாவது 5 பேருன்னு சொன்ன பிறகு அடடா 5 பேர் யார்? 5 பேர் தலைவர் பார்வையில் நம்ம இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.